உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிபி மருந்து வந்து நீர் பெருக்கிற மாதிரியோ இல்லை கிட்னியில் வேலை செய்கிற மாதிரி மருந்துகள் இருந்தது அப்படின்னா அதனால் வந்து கால்களில் வந்து வீக்கம் இருக்கும். அப்போ மருத்துவரிடம் வந்து அதை சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு மருந்துகள் நிறைய மருந்துகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மருந்துகளை வந்து மாற்றலாம். ஸ்டீராய்ட்ஸ்லேயும் வீக்கம் வரும். யூரிக் ஆசிட், ஸோ யூரிக் ஆசிட் வந்து இது பண்ணுறதுக்கு நீரை வெளித்தள்ளுறதுக்காக அந்த பிரேக் டவுன் பண்ணி நீர் மூலம் அது வெளித்தள்ளப்படுற மாதிரி மருந்துகள் வந்து கொடுக்கப்படும். அந்த மருந்துகளிலும் ஒரு சில மருந்துகள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் வீக்கம் ஏற்படும். ஸோ ஏதாவது ஒரு மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கால் வீக்கம், நான் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி கால் வீக்கம்னோடனே நம்ம என்ன நினைக்கக்கூடாது, கொஞ்சம் பெருசாகணும் கால் வீக்கம் அப்படின்னா அந்த கால்கள் பாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியல் சைட், அதாவது உள்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே குழியாக தான் இருக்கணும். அந்த குழியானது கொஞ்சம் மேடெலும்பி இல்லை கொஞ்சம் குவிந்து காணப்பட்டாலே நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம உடம்புல நீர் கோர்க்குது அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டு தகுந்த சிகிச்சை பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இது வந்து இந்த கால் வீக்கம் அப்படிங்கிறது ஒரு நோய் இல்லை, ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் நமக்கு எங்கேயோ பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கக்கூடிய ஒரு அலாரம். ஸோ அந்த அலாமை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த 8 விஷயம் தான், இந்த 8 விஷயத்தை தவிர மீறி எதுவுமே இருக்காது. அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த கால் வீக்கமும் இருக்காது, நமக்கு ஆதியாக என்ன பிரச்சனை இருந்ததோ அந்த நோயும் சரியாகும், செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸும் ஏற்படாது.